Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி லட்டு ரெசிபி தாங்க. அந்த லட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான லட்டும் கூட. எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நான் பாதாமை வறுத்து எடுத்துக்கிறேங்க. லைட்டா வதக்கினா போதும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. லைட்டா நிறம் மாறினது நம்ம எடுத்துக்கலாங்க. அது கூடவே பிஸ்தா அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோங்க. பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சிருக்கிற பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் சேர்க்குறேன். இப்போ அதையுமே கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக நிறம் மாறினது எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. நான் திருப்பவும் சொல்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பருப்பு தீஞ்சிடும். இது கூடவே பார்த்திங்கன்னா இது அக்ரூட் சொல்லுவாங்க. இப்போ அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறேன். அதாவது வால்நட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பருப்பு அதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா மல்லாட்டை பருப்புங்க, அது 100 கிராம் எடுத்துருக்குறேன். இது முன்னாடியே வறுத்த மல்லாட்டை பருப்புன்றதுனால லைட்டாக வதக்கினா போதுங்க. அதே பச்சை மல்லாட்டை பருப்பாக இருந்தால் நல்லா வறுந்ததுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். இப்போ அதையுமே இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு போட்டிருக்கேங்க. எள்ளு பார்த்திங்கன்னா வானலில் போட்டது நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குங்க. அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து வேறு பிளேட்டில் போட்டுக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாங்க. கசகசா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ நம்ம பக்கம்லாம் வந்து லட்டில் வந்து கசகசாலாம் சேர்த்து செய்ய மாட்டாங்க. நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா கசகசாலாம் லட்டில் அதிகமாக சேர்த்து செய்வாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் லைட்டாக பொரிஞ்சது நம்ம எடுத்துடலாங்க. இப்போ அதே வானலில் ஒரு மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. இதுவே டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ அந்த தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எள்ளு கசகசா வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இதை தனியாக நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பருப்புலாம் நம்ம வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணுங்க. இப்போ இது கசகசா எள்ளு தேங்காய் இது தனியாக அரைச்சிக்கணும். இப்போ இது பேரிச்சம்பழங்க, விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 300 கிராம் பேரிச்சம்பழம் விதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பருப்புலாம் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க மிக்சியில். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்ச பவுட்ரு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ராக அரைக்கணுங்க. இப்போ தேங்காய் எள்ளு கசகசாவை இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இப்போ தேங்காயும் எள்ளுலேயும் லைட்டாக எண்ணெய் வருன்றதெல்லாம் இது தனியாக அரைக்கணும். அதனால தான் நான் தனியாக வச்சுருந்தேங்க. இப்போ பேரிச்சம்பழத்தையும் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இனிப்பு சுவை பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தாங்க. பேரிச்சம்பழம் எவ்வளோ தரம் சேர்க்குறீங்களோ ஒன்றும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கின்னு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுங்க. இப்போ நெய் காஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை அதில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கிளறும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மரக்கரண்டியில் செய்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் ஜல்லிக்கரண்டி மாற்றிக்கிறேங்க. லைட்டாக வதக்கினா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் பேரிச்சம்பழத்தை போட்டு அந்த நெய்யில் மட்டும் லைட்டாக வாட்டி எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே அடுப்பில் வைக்காமே நெய் சேர்க்காமல் பேரிச்சம்பழத்துலேயே நீங்கள் பைண்டிங் பண்ணிடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரெல்லாம் அதில் சேர்த்து நம்ம கலக்கிக்கலாங்க. இப்போ கேஸை நான் லோவில் வச்சுருக்கிறேன். லைட்டாக கிளறினதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த பேரிச்சம்பழத்தில் அந்த மாவு வந்து எல்லாமே உங்களுக்கு பைண்டிங் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்கலை, வெல்லமும் எதுவும் சேர்க்கலை. இனிப்பு சுவை நம்ம பேரிச்சம்பழத்துலேயே போதுமான அளவாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு லட்டு கொடுத்தாலே போதும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூட தேவையில்லைங்க, அவ்வளோ ஹெல்த்தியான லட்டு.
இந்த லட்டு செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லைங்க, வெளியில் வச்சே நீங்கள் சாப்பிட்லாம், எதுவுமே கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, எல்லாமே ஒழுங்காக கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியது தாங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக கொஞ்சம் பேரிச்சம்பழம் சேர்த்திங்கன்னா கேக்கு மாடலில் கூட நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க, நிறைய போட்டு அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இது லட்டுன்றதுனால உங்களுக்கு பலன்னு நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். அவ்வளோதாங்க, நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். இப்போ பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா லைட்டாக உருண்டையாக எங்கன்னா இருந்ததுன்னா அதை கையால் நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து கொடுத்துட்டு அப்புறம் லட்டு பிடிங்க. அவ்வளோதாங்க. சப்போஸ் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலைன்னா பேரிச்சம்பழத்தை கூடுதலாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பைண்டிங் கரெக்டாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிடிச்சாலே லட்டு அழகாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.